ஹாய் நண்பா, கூட்டுறவு துறையிலிருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th படித்தவங்கலேருந்து எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு 4 விதமான ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இப்போ ஆட்களை எடுக்கிறாங்க. எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம யூஸ் ஆனால் எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், கூட்டுறவுத்துறை அதாவது சிம்கோ, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்துல மட்டும்தான். ஸோ தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. மொத்தமா 52 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 2026 ஜனவரி 20 நீங்க அப்ளை பண்ணிருங்க. குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே 22 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் பொது பிரிவினர் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 36, ஓபிசி அப்படின்னா 39, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 41 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சோசியல் மார்க்கெட்டிங் ஜாபுக்கும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டு. இதை ஃபாலோ பண்ணி கிளர்க்கு அண்ட் தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது 21. ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஓபிசி அப்படிங்கிறது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், இதில் ஒரு 12 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாபுக்கு மட்டும், பிகாஸ் இது மேனேஜர் கேட்டகரியில் வர்றதுனால குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்ல 20 காலியிடங்கள் இருக்கு. எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ வரைக்கும் படிச்சுட்டு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் கிளர்க்கு ஜாப்ல ஒரு 10 காலியிடங்கள் இருக்கு. 12th வரைக்கும் படிச்சிருந்தாலோ 12th இணையான டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருந்தாலோ நீங்க எலிஜிபிள் தான். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளரில் 10 காலியிடங்கள் இருக்குது. ஸோ 10th பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஐடிஐ வரைக்கும் படித்தவங்களும் எலிஜிபிள் தான். இல்லை 12th வரைக்கும் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணிடுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேலுடைய ரேஞ்ச் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் உங்களை ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஒரு வருடம், அதாவது 365 நாட்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி 1 இயர் ஃபுல்லாகவே உங்களை ப்ரொபேஷன் பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. அதாவது சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 14,000 ரூபாய் கிடைக்கும். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் கிளர்க்கு ஜாபுக்கு மந்த்லி 12,000 ரூபாய். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா 10,500 ரூபாய். ஸோ இது முதல் ஒரு வருடம் ப்ரொபேஷன் பீரியடில் உங்களுடைய நன்னடத்தை பீரியடில் தான் இந்த ஒரு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் நிரந்தரமான வேலைவாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் அண்ட் தென் பேசிக் பேவே உங்களுக்கு நல்ல ஹையாக கிடைக்கும். ஸோ ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. காமன் சிலபஸ் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சில டாபிக் இருக்குது. ஜென்ரல் நாலேஜில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு 25 கொஸ்டின், சயின்ஸில் 25 கொஸ்டின்,
கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த டாப்பிக்கில் ஒரு 20 கொஸ்டின், மொத்தமாக 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன், 100 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபேஷன், அதாவது நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை ப்ரொபேஷன் பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. 1 வருடம், அதாவது 365 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் வேலை பார்ப்பீங்க. மந்த்லி நான் சொன்ன சேலரி மட்டும்தான் உங்களுக்கு வரும், எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு நன்னடத்தை பீரியட் மாதிரி இருக்கும். முதல் 1 வருடம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் ஃபஸ்ட்டு 1 இயர், அதாவது 365 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்க்கு 500 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னா 250 ரூபா பே பண்ணாலே போதும். எப்படி ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்கினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கேஷ் டெபாசிட் செல்லான் மூலமாக உங்களுடைய ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்காக இருக்கட்டும் ஆர் ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், அந்த பேங்குக்கு போயிட்டு கேஷ் டெபாசிட் செல்லான் மூலமாக ஃபீஸை பே பண்ணிடுங்க. ஆக்சிஸ் பேங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஜாபுக்கு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். 2026 ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை கொரியர் பண்ணாலும் ஓகே தான். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மூலமாக அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடுங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வேலூரில் இருக்கிறீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் உங்களுடைய அப்ளிகேஷனை இந்த ஆஃபீஸில் கொடுத்துருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ITI படிச்சிருக்கீங்க அது மூலமாக ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மார்க் ஷீட்டு, டிகிரி இல்லைனா டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு கேட்குறாங்க, ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஜாபுக்கெலாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், அதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. அதை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ப்ரிஃபரன்ஸ் கோர விரும்புகிறீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் வைக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி ஃபர்தராக ரிட்டன் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதாங்க சிம்கோவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நீங்கள் செல்லான் மூலமாக தான் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அப்போ அந்த செல்லான் ஃபீஸ் பே பண்ண அந்த செல்லான் ரிசிப்டையும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சிலபஸை நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. ஸோ இதில் காமன் சிலபஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கை பை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு. இப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் உங்களால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.